ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கடந்த பிப்ரவரி 28 தொடங்கி 110 நாட்களை கடந்து நடந்த அமெரிக்கா ஈரான் போரால் உலக நாடுகளே ஆட்டம் கண்டது. குறிப்பாக போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் எண்ணெய் போக்குவரத்து முடங்கியது. இதனால் எரிபொருள் இன்றி உலகின் பெரும்பாலான நாடுகள் தவிப்புக்குள்ளாகின. பின்னர் போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. முதல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்காமல் இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் செய்வதற்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. G7 மாநாட்டை தொடர்ந்து பிரான்சின் வெர்சாய்ஸ் அரண்மனையில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் நடந்த இரவு விருந்தில் அதிபர் டிரம்ப் பங்கேற்றார். அப்போது ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டார். இது தொடர்பான வீடியோவை வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. ஈரான் தரப்பில் இருந்து அதிபர் மசூத் பெசஸ்கியான் போர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதை ஈரானும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி இருநாட்டு தலைவர்களின் கையெழுத்துகளுடன் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்த நிலையில் இன்றே இரு நாடுகளிடையே 14 அம்சங்களை கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இது இடைக்கால ஒப்பந்தம் மட்டுமே எனவும் அடுத்த 60 நாட்களுக்குள் இறுதி உடன்படிக்கை எட்டப்படும் எனவும் தெரிகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட உள்ளதால் எரிபொருள் விநியோகம் சீராகி விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைதி ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு: 30 நாட்களுக்குள் ஈரானுக்கு எதிராக நிலைநிறுத்தப்பட்டுள்ள படைகளை அமெரிக்கா திரும்ப பெற வேண்டும். 60 நாட்களுக்கு ஹார்முஸ் ஜலசந்தியை எவ்வித கட்டணமும் இன்றி கப்பல்கள் பாதுகாப்புடன் கடந்து செல்ல ஈரான் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட அணுசக்தி பொருட்களை சர்வதேச அணுசக்தி முகமையின் மேற்பார்வையின் கீழ் அழிப்பதற்கு இரு நாடுகளும் ஒத்துழைக்கும். ஈரானை மறுசீரமைக்க 28 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க அமெரிக்கா உறுதி. ஈரானுக்கு எதிரான அனைத்து வகையான பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரும்.